இப்போதைய ஓட்டிங் ஸ்டேட்டஸ் என்னன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து திவ்யா இருக்காங்க 50% ஓட்ஸோட. செகண்ட் பிளேஸில் சபரி, தேர்ட் பிளேஸில் வந்து விக்ரம் அண்ட் ஃபோர்த் பிளேஸில் அரோரா. இது வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தான். அஃபிஷியல் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் வெளியில் தெரியாது. சும்மா இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. நேற்று கூட என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, திவ்யா வந்து மிட்வீக் எவிக்ஷனில் போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால திவ்யாவோட ஓட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி எதுவும் இருந்தால் கூட அது வெளியில் தெரிய வராது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஈவினிங் டைமில் ஓரளவுக்கு வின்னர் யாருங்கிறது தெரிய வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ வரைக்கும் எல்லாரும் அஃபிஷியல் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறதே நமக்கு வெளியில் தெரியாது. நம்ம அன்அஃபிஷியல் வச்சு ஓரளவுக்கு ஒரு பிக்சருக்கு வர முடியும், அவ்வளோதான். அப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு அமித் வந்து சபரிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இது வந்து நான் ஆக்சுவலாக இதுக்காக தப்பாக சொல்லலை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். அமித் வந்து சபரிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, அந்த செயின் ஒரு சிக்கி போய் இருந்துச்சு தெரியுமா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணால் நான் தான் டைட்டில் வின்னர்னு என் மனசுக்குள்ளே நான் நினச்சேன். ஸோ நான் அதை ரொம்ப ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் அதில் ரொம்ப எஃபர்ட் போடலை. ஆனால் நீ தான் அதை இருந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு நீ அதை பிரித்த. அப்போவே எனக்கு அதை கிட்ட மீட் பண்ணி ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு ஒன்று சொல்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நீ தான் டைட்டில் வின்னர் ஆவ அந்த செயினை ரிமூவ் பண்ணதுனால. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணோம், பட் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடலை. ஆனால் நீ அதை விடவே இல்லை, கடைசி வரைக்கும் அதை முழு எஃபர்ட் போட்டு அதை அடைஞ்சதுக்கப்புறம் தான் நீ வந்து விட்ட. அதனால நீ டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி அமித் வந்து சபரிக்கிட்ட சொல்கிறாரு. இதனால எந்த ஹேட்ரடும் இல்லை, அவருக்கு யாரை பிடிக்குமோ அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கனிகா வந்து அரோராட்ட சொல்லியிருப்பாங்க, இன்னும் எதுவுமே கெட்டு போகல, இப்போ கூட 4 days இருக்குது, எனி டைம் எனி பிக்சர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வரும்போது அவங்க எல்லாருமே வினோதனாக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. வந்து வினோதனா வெளியே போனதுக்கப்புறம் தான், அவங்க போனதுக்கப்புறம் அடுத்த டிசர்விங்னா ஓட்டிங், தமிழ் கிரேட்ஸ் ஓட்டிங்கை வச்சு சொல்கிறாங்க அடுத்த டிசர்விங்னா நீ திவ்யான்னு. நான் பார்த்த வரைக்கும் திவ்யா அதில் வின்னர் ஆகணும்னு யாருமே ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு அதில் தோணலை. அது வந்து தப்பு கிடையாது, அவங்க கண்டஸ்டன்ஸ், அவங்க திவ்யா கிட்டேருந்து என்ன ஃபேஸ் பண்ணாங்க தெரியாது, அதனால அவங்க அதை சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வின்னர் ஆகணும்னு யாருமே ஆசைப்படாத மாதிரி தோணுச்சு. மேபி அதில் பிரவீன் மட்டும் கொஞ்சோண்டு பிரவீனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு திவ்யா ஓகேங்கிற மாதிரி தோணுச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அவருக்குமே வினோதனா தான் ஃப்ரெண்டு. அண்ட் ஆல்சோ கெமி மட்டும் தான் அதில் ஓட்டிங்லேயுமே வந்து திவ்யா கோட்ஸ் போடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. கூடிய சுற்றிட்டு இருந்த வியானா ரம்யா கூட கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. இங்கே கூட நிறைய பேர் சொன்னாங்க, திவாகர் வந்து திவ்யாக்காக ஓட்டு கேட்கலன்னு உடனே தான் திவாகருக்கு திவ்யா மேலே கோவம் வந்துருச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது. அப்படின்னா வியானா ரம்யா கூட தான் கேட்கல, பட் அவங்க கூட பேசிட்டு தான் இருந்தாங்க. அவரோட க்ரீப்பி பிஹேவியர்னால தான் அவங்க வந்து பேசாமல் ஆனாங்க. ஸோ நம்ம நாளைக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் போது தெரிய வந்துடும் இதில் யாரோட ஆசை நிறைவேற போகுது அப்படிங்கிறது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.